ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவும் தனமும் ஜானகி மடியில் படுத்து அப்படியே தூங்கிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தூங்கினதுக்கப்புறமா ஜானகி ஒரு முடிவு எடுத்து அவங்க ஸ்டேஷனுக்கு போயிருந்தாங்க. அப்போ மாயா கண் முழிச்சு பார்க்குறாங்க, விடிஞ்சிருது. எங்கள் பெரியம்மாவை காணல, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கவும், தனா நீ எந்திரி, காலையில் விடிஞ்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்லும் போது தனா எந்திரிச்சு போயிருந்தாங்க. அப்போ மாயா கிச்சனில் பார்க்குறாங்க, பெரியம்மாவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பார்க்குறாங்க. ஆனாலும் ஜானகி காணலை, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மான்னு சொல்லி கூப்பிடவும், அப்போ சிவா வராங்க. என்ன மாயா என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை பெரியம்மாவை காணலை, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அண்ணி எங்கே பேர போகிறாங்க, இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், பெரியம்மாவை காணலை அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பத்மாவும் பார்வதியும் வராங்க. அப்போ சிவா கேட்குறாங்க, அண்ணியை பார்த்தீங்களா 2 பேர் அப்படிங்கும்போது, ஆமாம் இப்போ அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு எங்கிட்ட சொல்லிட்டா போகிறாங்க, கொஞ்ச நாளாகவே அவங்க ஏதோ போல தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, வராங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், உங்கள் புராணத்தை தொடங்கிட்டீங்களா, கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா அங்கே ரகுராம் அவங்க அம்மா எல்லாருமே வந்துருந்தாங்க. அடுத்தது அப்போ குரு வராங்க. குரு காலையிலேயே என்ன வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே பார்க்கும்போது, அப்போ ரகுராம் கேட்குறாங்க, என்ன குரு காலையிலேயே வந்திருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம்னா கதிர் அங்கே வந்துருந்தாங்க. கதிரை பார்த்ததுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவனை எதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, இல்லை கதிர் எந்த தப்புமே பண்ணலை, தப்பு பண்ணனவங்க சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு குரு சொல்லவும், இது கேட்டதுமே ஒருத்தருக்கு ஒன்றும் புரியல. அப்போ ரகுராம் கேட்குறாங்க, கார்த்தியோட நிலைமைக்கு யார் தப்பு பண்ணினாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, வேற யாரும் இல்லை ஜானகி அம்மா தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மாயாலேருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் சொல்கிறாங்க, இல்லை அண்ணி அப்படிலாம் தப்பு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, இவனை காப்பாற்றுறதுக்காக தான் அண்ணி இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்திருக்கணும். சொல்ல போனாக்கி அண்ணன் காளி கோவிலில் காசு வெட்டி போட போகிறேன்னு சொன்னார்ல, அதை தடுத்து நிறுத்ததுக்காக தான் அண்ணி இந்த மாதிரிக்கு சரணடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, உடனே ரகுராம் சொல்கிறாங்க, அவள் என்ன பண்ணாலும் சரிதான், சொல்ல போனாக்கி இந்த குடும்ப கௌரவத்தையே நாசம் பண்ணிட்டா அப்படின்னு ரகுராம் கோவப்படவும், அப்போ ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டால, நம்ம வீட்டு பொண்ணுங்க இந்த மாதிரிக்கெலாம் பண்ணலாமா அப்படிங்கும்போது, அப்போ பத்மாவும் சொல்கிறாங்க, நம்ம வீட்டு பொண்ணுங்க இந்த மாதிரிக்கு இடத்துக்குலாம் போனதே கிடையாது, ஆனால் அண்ணி போயிருக்காங்கன்னா எல்லாமே காரணம் இவன் தான் அப்படிங்கும்போது, அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, அவள் என்ன பண்ணினாலும் சரி தான், என்னை பற்றியும் இந்த குடும்பத்தை பற்றியும் என் பொண்ணை பற்றியும் நினைக்காம இந்த கதிரை காப்பாற்றுறதுக்காக தானே இந்த மாதிரிக்கு முடிவெடுத்து போயிருக்கிறா, அவளை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நான் என் பொண்ணு வாழ்க்கையில் நான் எடுத்த முடிவு எடுத்தது தான், இன்னைக்கு காளி கோவிலில் நான் காசு வெட்டி போடுறது தான், யார் என்ன நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு ரகுராம் கோவத்தோட அங்கே சொல்லிட்டு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா குரு அங்கே கிளம்பும் போது அப்போ மாயா சொல்கிறாங்க, சார் நானும் கூட வரலாமா பெரியம்மாவை பார்க்கறதுக்காக அப்படிங்கும்போது, தாராளமாக வாங்க மாயான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கதிர் அங்கே இருக்கவும் தனா கதிரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கதிரும் தனாவை பார்த்துக்கிட்டு அவங்க கண் கலங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா இங்கே ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போ அங்கே ஜானகி கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கும்போது மாயா பெரியம்மான்னு சொல்லிட்டு ஓடி வரவும், என்ன பெரியம்மா இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை மாயா இதுக்கு மேலே நான் அமைதியாக இருந்தோம்னா தனாவோட வாழ்க்கை பாழாயிரும், உங்கள் பெரியப்பாவை தடுத்து நிறுத்ததுக்காக தான் நான் அந்த முடிவு எடுத்திருக்கிறேன், அப்போ தான் அவர் எடுத்த முடிவில் அவர் பின்வாங்குவார், தனாவையும் கதிரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி எடுத்தேன் அப்படிங்கும்போது, அப்போ மாயா சொல்கிறாங்க, இல்லை பெரியம்மா நீங்கள் இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்தாலும் சரி தான், ஆனால் பெரியப்பாவோட முடிவில் அவர் கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லை, சொல்ல போனாக்கி தனாவையும் கதிரையும் பிரித்து விட்றதில்ல, அவர் கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லை, அவர் காசு வெட்டி போடுறதுல முடிவோட தான் இருக்கார் அப்படிங்கவோ, இது கேட்டதுமே அவங்க ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நான் இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக தானே நான் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்தேன் அப்படிங்கும்போது, அப்போ குருன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் ஜானகி அம்மா இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், தனாவையும் கதிரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு குருவும் சொல்லவும், அப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா நீ தான் எப்படியாவது அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும், உங்கள் பெரியப்பாவை நீ தான் எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கும்போது, நான் என்ன பெரியமா பண்ண முடியும், பெரியப்பா கண்டிப்பாக நான் சொன்னாலும் கேட்க மாட்டார், அவர் ஏமலையே கோபத்தோடு இருக்கிறாரு, நான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, அப்போ ஜானகி அவங்களுக்கு தைரியம் சொல்கிறாங்க, இல்லைம்மா ஐயா உன்னால் முடியும், நீ நினச்சேன்னா கண்டிப்பாக தனாவையும் கதிரையும் சேர்த்து வைக்க முடியும், உங்கள் பெரியப்பா காளி கோவிலில் காசு வெட்டி போடுறத நீ தான் தடுத்து நிறுத்தணும், போ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லவும், உடனே மாயா அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதி தான் காட்டுறாங்க. அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. உடனே புவனேஸ்வரி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, ரூமுக்குள்ளே போ, யார் காலையிலே கதவு தட்டுறாங்கன்னு தெரியலையே, நீ போய் கதவை தர அப்படின்னு பசுபதிகிட்ட சொல்லவும், உடனே அவங்களும் கதவு திறக்கிறாங்க. மகாலிங்க அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னையா காலங்காத்தால வந்திருக்கிற அப்படிங்கும்போது, ஒரு முக்கியமான விஷயம் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடிச்சுக்கிட்டு உள்ளே வராங்க. உடனே புவனேஸ்வரி கேட்குறாங்க, என்ன காலங்காத்தால வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாம் முக்கியமான விஷயம் தான், என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டு உள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே இவங்க எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ நம்ம
நினச்சது எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுது. ஜானகி உள்ளே போயிட்டாளா, அப்போ ஜானகி கதையும் கதிரோட கதையும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது, இல்லை அதுதான் நீங்கள் நினைக்கிறது தப்பு, கதிர் வெளியே வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்னது கதிர் வெளியே வந்துட்டான்னு கேட்கும்போது, ஆமாம் எல்லா தப்பையும் தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா, அதனால கதிர் வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கும்போது, ஓஹோ அவள் வந்து தனாவையும் கதிரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்துகிட்டு உள்ளே போயிருக்கிறா அப்படிங்கும்போது, ஆனால் ரகுராம் வந்து தன்னுடைய வாக்கில் வந்து கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லை, தனாவையும் கதிரையும் வந்து பிரித்து வைக்கிறதுல அவர் முடிவோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே காளி கோயிலுக்கு வந்துருவாங்க, அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு மகாலிங்க சொல்லவும், அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, பரவாயில்லையே ரகுராம் வந்து தன்னுடைய குடும்பத்தோட தன்னுடைய கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு தான் எடுத்த முடிவில் கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ கதிர் அங்கே வராங்க. தனா என்னை மன்னிச்சிட்டு தானா, சொல்ல போனாக்கி கார்த்தியோட நிலைமைக்கு நான் காரணம் கிடையாது, அதே மாதிரிக்கு பெரிய அத்தையும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அத்தையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து தனா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் உன் வாழ்க்கையில் நான் வந்து குறுக்கிட மாட்டேன், உன்ட்ட சொன்ன மாதிரிக்கே நான் உன்னை விட்டு விலக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்க. ஆனால் தனா வந்து அவங்க பின்னாடி நிற்கிறதா நினச்சிக்கிட்டு, இல்லை கதிர் என் மனசில் முழுசாக நீ தான் இருக்கிற, என்னைக்கு நீ தப்பு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வந்து உண்மை தெரிஞ்சதோ அன்னையிலேருந்து நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா திரும்பி பார்க்குறாங்க. அப்போ கார்த்தியை காணலை, கார்த்தி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தனா ஓடி வராங்க. கார்த்தி பார்த்தோம்னா அவங்க கீழே இறங்கி போயிருந்தாங்க. அப்போ கீழே இறங்கி போகும்போது தனா வந்து கூப்பிடுறதுக்காக வரும்போது கதிர் வந்து அவங்களாவே பார்த்துருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ரகுராம் வந்து ரூமுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும்போது உடனே சிவராமன் வராங்க. எப்படியாவது அண்ணன் மனசு மாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரகுராம் இருக்கிற ரூமுக்கு வரவும் உடனே பத்மாவும் பார்வையும் சொல்கிறாங்க, பாருங்க அங்கே உங்கள் தம்பி வந்து உங்கள் அண்ணன் மனசை மாற்றுறதுக்காக போகிறாங்க அப்படிங்கும்போது அவன் என்ன தான் பேசுகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மாவும் அங்கே நின்று இப்போ ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கவும், அப்போ சிவராமன் வந்து ரகுராம்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா நான் சொல்கிறது கேளுங்க அண்ணா, அண்ணி இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா தனாவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் முடிவு எடுத்திருக்கிறாங்க, அதுக்காக வந்து உங்கள் முடிவை நீங்கள் மாற்றிக்கிடுங்க, அப்புறமா அண்ணி பண்ணின தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிரும்னா, நான் சொல்கிறது கேளுங்கண்ணா, இது நாள் வரைக்கும் நீங்கள் முடிவு எடுத்திருக்கிறீங்க, நான் ஒரு வாரத்தை கூட உங்கள்கிட்ட வந்து நான் எதிர்த்து நின்று பேசுனது கிடையாது, ஆனால் இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை, அதனால் நான் சொல்கிறது கேளுங்கண்ணா, நீங்கள் எடுத்த முடிவில் பின்வாங்கிருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து பத்மா சொல்கிறாங்க, பாரு அண்ணன் இவன் பேசுறது கேட்டுட்டு அமைதியாக இருந்துட்டு இருக்கிறான், இப்படியே போனாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அண்ணன் மனசை மாற்றிடுவான் போலுக்கு, இதுக்கு மேலே உன்னை பேச விடக்கூடாது வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மாவும் பாரு இது ரூமுக்குள்ள வராங்க. என்னடா பேசிட்டு இருக்கிற, அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து கதிரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க, மற்றபடி கதிர் என்ன ரொம்ப நல்லவனா என்ன, என்னைக்கு அவன் தனா கழுத்துல தாலி கட்டினானோ அன்னையிலேருந்து இந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து ஒரே பிரச்சனை தான், இதோட அவனை தலை முழிக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அண்ணனே மனசு மாறினா கூட நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது, நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் இந்த வீடு உருப்படவே உருப்படாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவராமன் வந்து அவங்க ரெண்டு பேரையும் கோபத்தோடு அவங்க பேசிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து பத்மா சொல்கிறாங்க ரகுராம் கிட்ட, அண்ணன் இவன் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பான், நீ எடுத்த முடிவு தானே சரியான முடிவு, அதனால உன் மனசை மாற்றிக்காது அப்படின்னு பத்மா சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து நேராக வந்து ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போ ஜானகிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா உன் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியிறது அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன நினச்சாலும் சரி தான் என் குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்னால் பிரிக்க முடியாது, ஆனால் இன்றைக்கி உன் கணவரே வந்து உன் குடும்பத்தை பிரிக்க போகிறாரு பார்த்தியா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் காளி கோயிலுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கவும் உடனே ஜானகி வந்து புவனேஸ்வரி அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. ஆமாம் நீ கை ஓங்குவ, ஆனால் உன்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கும்போது, நீ என்ன நினச்சாலும் சரி தான், என் பொண்ணு மாயா இருக்கா, என் மாயா வந்து கண்டிப்பாக வந்து என் பொண்ணையும் அதுக்கப்புறமா கதிரையும் சேர்த்து வைப்பா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து புவனேஸ்வரிட்ட சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க. அப்போ அங்கே மாயா வராங்க. தனா இப்போ நீ வந்து முடிவெடுத்து ஆகணும், சொல்ல போனாக்கே கதிர் நல்லவன்னு உனக்கு தெரியும்ல, இதுக்கப்புறம் நீ எதுக்காக அமைதியாக இருக்கிற, வா இப்போமே வந்து நீ பெரியப்பா கிட்ட உண்மையை சொல்லு, நீ உண்மையை சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து பெரியப்பா வந்து புரிஞ்சுப்பார் அப்படிங்கும்போது, அப்போ தனா வந்து இல்லை நான் சொல்ல மாட்டேன், அப்பா என்ன முடிவெடுத்தாங்களோ அதுக்கு தான் நான் சம்மதிச்சிருப்பேன், இதுக்கு மேலே அப்பாவை நான் புண்படுத்த விரும்பலை அப்படிங்கிறாங்க. என்ன தானே நீ பேசிகிட்டு இருக்கிற, கதிர் தான் எந்த தப்புமே பண்ணலைன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுல, அதுக்கப்புறமா நீ எதுக்காக அமைதியாக இருந்துட்டு இருக்கிற, கதிர் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி தானே பெரியப்பா கோவத்தோடு இருந்துட்டு இருக்காரு, ஆனால் நீ சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து பெரியப்பாவோட மனசு மாறிடும், அதனால் நான் சொல்கிறது கேளு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனாவை வந்து மாயா எவ்வளோ வற்புறுத்தி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் தனா வந்து இல்லை எங்கள் அப்பாவை நான் எதிர்த்து எதுவுமே பேச மாட்டேன், எங்கள் அப்பா எடுத்த முடிவுக்கு நான் சம்மதம் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தனா வந்து அந்த முடிவில் வந்து
வந்து ரொம்பவே வந்து இருக்கிறாங்க. இதனால மாயா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படியாவது வந்து தனாவையும் கதிரையும் சேர்த்து வைக்கணும். ஏன்னா பெரியம்மா வந்து நம்மளை தான் நம்பி இருக்கிறாங்க, நம்மளை நம்பி தான் பெரியம்மா வந்து அங்கே போய் பழி ஏற்றுட்டு உள்ளே உட்காந்துருக்குறாங்க. அதனால இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும், என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து ரொம்பவே குழப்பத்தோட தர்ம சங்கடத்தோட இருக்கிறாங்க. தனாவையும் கூப்பிட்டாலும் அவங்களும் வந்து உண்மையை சொல்றதுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இங்க பார்த்தோம்னா பஞ்சாயத்துக்கும் எல்லாரும் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப ரகுராம் வந்து சொல்றாங்க தனா கிட்ட, தனா வா நம்ம பஞ்சாயத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே தனாவும் கிளம்புறாங்க. மாயா வந்து எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க தனா கிட்ட, நீ பெரியப்பா கிட்ட கடைசி நேரத்துல கூட உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆனா தனா சொல்ல மாட்டேன்றாங்க. இப்படி ரொம்ப விறுவிறுப்பா தான் எடுத்துட்டு போறாங்க. மாயா வந்து அடுத்தது இதை தடுத்து நிறுத்துறதுக்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.